+2 மதிக்காமல், ஸ்கூலுக்கு வேண்டிய வேல்யூஸை மதிக்காமல், ஒரே எக்ஸாம்ல விஷயத்தை முடிக்கிற போக்கை ஒரு பிற்போக்கான போக்கு என்றுதான் கருத வேண்டும். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் அதுதான் அதுக்கு பைபிள். அதில் இருக்கக்கூடிய விடைகள்லாம் சரி என்று அவங்க சொல்றாங்க. சயின்ஸ்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்சிஆர்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் வந்து அபத்தமான பல விஷயங்கள் அதில் இருக்கு. ஓல்டு டெக்ஸ்ட் புக்ல பிசிக்ஸ் கேள்விக்கு ஒரு பதில் வந்தது, புதிய எடிஷன் அந்த டெக்ஸ்ட் புக்ல வேற பதில் வந்தது. அந்த நாலு பாசிபிலிட்டிஸ்ல வேற வந்தது. அதை வந்து கம்ப்ளைண்ட் செய்தார்கள் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி கிட்ட. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட நாங்கள் கலந்து அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டும் சரியான பதில் என்று. பைத்தியக்கார முடிவு தானே இது. இந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து டீச்சர்ஸ் இருக்காங்க, சிறந்த டீச்சர்ஸும் இருக்காங்க. ஆனா அதோடைய நோக்கம் என்ன? லாபம், டு லூட், டு எக்ஸ்ப்ளாய்ட் தி தர்ஸ்ட் ஃபார் எஜுகேஷன். மெடிக்கல் எஜுகேஷனை அட்மிஷன் கிடைச்சி அதை முடிச்சுட்டா வாழ்க்கையே மாறும் என்ற ஒரு கருத்து இருக்கு பரவலாக among the lower middle classes, working classes also. அதை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் செய்து இப்போ வந்து கோச்சிங் சென்டர்ஸ் have started all over. அவனோட வேலை என்ன? நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, இங்க வந்து படி, லட்சக்கணக்கான இது வாங்குறாங்க. இன்னொரு பைத்தியக்கார விஷயம் என்னென்றால் 718 and 719 out of 720. அது வந்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, இதில் ஏதோ கோளாறு இருக்கு. அது இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க், 719 வந்திருக்கவே முடியாது. வெளிப்படைத்தன்மையே கிடையாது, டிரான்ஸ்பெரன்சி கிடையாது இதில் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த காம்பன்சேஷன் கொடுத்தோம் மார்க்ஸ். அதுலேயும் இந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமாக திருடுனா ஏதாவது புத்திசாலித்தனமாக அதை வந்து மேனேஜ் பண்ணணும்ல. 719 கொடுக்க முடியும், எப்படி 718 கொடுக்க முடியும்? அப்போதான் அந்த உண்மை வெளிவந்தது. எனக்கு கொடுத்த டாஸ்க் என்னவென்றால், ஏன் நீட்டை எதிர்க்க வேண்டும்? ஏற்கனவே பல காரணங்கள் வந்திருக்கு. நான் சுருக்கமாக அந்த காரணங்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட், முதல் ஒப்ஜெக்ஷன், முதல் காரணம், நீட் என்பது சமுதாய நியாயத்துக்கு எதிரான ஒரு ஸ்கீம். அதை வந்து பல தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த சின்ன புத்தகத்திலும் அது நன்றாக தான் இருக்கிறது. இரு தேர்வுகள் என்று டாக்டர் காசி எழுதின இந்த சிறிய புத்தகத்தில் தெளிவாக தான் இருக்கிறது. அது வந்து கல்வித்துறையை சார்ந்தது. ஏற்கனவே அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். +2 மதிக்காமல், ஒரு ஸ்கூலுக்கு வேண்டிய வேல்யூஸை மதிக்காமல், ஒரே எக்ஸாம்ல விஷயத்தை முடிக்கிற போக்கை ஒரு பிற்போக்கான போக்கு என்றுதான் கருத வேண்டும். அந்த நீட் எக்ஸாம், அந்த மாதிரி வேற எக்ஸாம்ஸ் இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், 4 ஆன்சர் கொடுக்குறாங்க, அதுல 1 சூஸ் பண்ணணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் அதுதான் அதுக்கு பைபிள். அதில் இருக்கக்கூடிய விடைகள்லாம் சரி என்று அவங்க சொல்றாங்க. சயின்ஸ்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்சிஆர்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் வந்து அபத்தமான பல விஷயங்கள் அதில் இருக்கு. இந்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஓல்டு டெக்ஸ்ட் புக்ல பிசிக்ஸ் கேள்விக்கு ஒரு பதில் வந்தது, புதிய எடிஷன் அந்த டெக்ஸ்ட் புக்ல வேற பதில் வந்தது. அந்த நாலு பாசிபிலிட்டிஸ்ல வேற வந்தது. அதை வந்து கம்ப்ளைண்ட் செய்தார்கள் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி கிட்ட. அதுல வந்து அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய அறிக்கை என்கிட்ட இருக்கு, பிரஸ் ரிலீஸ், ஜூன் 6ஆம் தேதி வந்த பிரஸ் ரிலீஸ். அதுல என்ன சொல்லியிருக்காங்க?
சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோட நாங்கள் கலந்து அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டும் சரியான பதில் என்று. பைத்தியக்கார முடிவு தானே இது. ஒன்று வந்து தவறான ஒரு ஆன்சர், அது அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்திருக்கலாம், ஸ்கூலில் இருந்தால் வேற சரியாக இருந்திருக்கும், நல்ல டீச்சர் இருந்தால் அது கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க ஃபிசிக்ஸ். ஆனால் அந்த புக்கில் இருக்கிறது தான் இவங்களுக்கு வேத வாக்கு. அதனால ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை இது ஒரு உதாரணம். சமுதாய சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன இதுல? ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஏழைப்புற மக்கள், கிராமப்புற மக்கள், பின்தங்கிய வகுப்புகளை உள்ள பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அவங்களால இந்த கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமா? அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இது புது ஹெல்த் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் இல்லை, என்டர்பிரனர்ஸ், வணிக இதில் இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம். அவங்க தான் நம்ம முன்னால் வந்து கம்ப்ளைண்ட் கொண்டிருக்காருன்னு அவர் வேற காரணத்துக்கு சொன்னார். ஆனால் அது உண்மைதான். இந்த கோச்சிங் சென்டரில் இருக்க டீச்சர்ஸ் இருக்காங்க, சிறந்த டீச்சர்ஸும் இருக்காங்க. ஆனால் அதோடைய நோக்கம் என்ன? லாபம், டு லூட், டு எக்ஸ்ப்ளாய்ட் த தர்ஸ்ட் ஃபார் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன் இன் பர்டிகுலர். ஏன்னா மெடிக்கல் எஜுகேஷனை அட்மிஷன் கிடைச்சி அதை முடிச்சுட்டா வாழ்க்கையே மாறும் என்ற ஒரு கருத்து இருக்கு பரவலாக among the lower middle classes, working classes also. சில இடங்கள்ல அதை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் செய்து இப்போ வந்து கோச்சிங் சென்டர்ஸ் have started all over. அவனோட வேலை என்ன? நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, இங்கே வந்து படி 7, 8, 10 hours a day படித்தா அந்த அப்படியே மனப்பாடம் பண்ணி, அந்த எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாடல் டெஸ்டிங் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது, நாங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான இது வாங்குறாங்க. இந்து பத்திரிகையில் ஒரு சிறந்த ஒரு ஆர்டிகிள் வந்தது, அந்த பத்திரிகையில் இது கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு டீட்டெயில். நீட் ஷீட்டர்ஸ் என்று ஜூன் 14 அப்டேட் பண்ண இந்த ஆர்டிகிள். மைத்ரி பொரேச்சா என்றவர்கள், தமிழ்நாடு சார்ந்தவங்க இல்லை, இது வெறும் தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, இதில் சில மாணவர்கள் அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய ஹார்ட் பிரேக் அது எடுத்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சுப்னம் லோகன் என்றவர், அவர் எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து அவருக்கு, அதாவது எஸ்டிமேட் பண்ணுவாங்க, அவருக்கு ஞாபகம் இருக்கு என்னென்ன பதில் கொடுத்தா எனக்கு 705 out of 720 வரும் என்று அவர் ஒரு கணக்கு வச்சிருந்தார். அது செய்தால் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 20 பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல 2000 சீட்ஸ் இருக்கு, அதில் எனக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த ஒன் ஆஃப் தோஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அட்மிஷன் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய ட்ரீம். அது அந்த அவர் ஸ்கோர் வந்து கரெக்டாக 705 out of 720 வந்தது. ஆனால் ரேங்க், அவர் எதிர்பார்த்த ரேங்க் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 300. ஆனால் இந்த வருஷம் 1177. அதனால அவருக்கு அங்கே சான்ஸே இல்லை. இது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். அது ஒரு உண்மையான ஒரு கேஸ் என்று இதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பல ஒர்க்கர்ஸ், அவங்க சில்ட்ரன் சிறந்த படிக்கிறாங்க ஸ்கூலில், சில நேரத்தில் கோச்சிங் சென்டரில் எப்படியாவது பணம் வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க சான்ஸ், சிறந்த ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன்னால எதனால ஆனதுங்கிறது இப்போ ஒரு இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது டேட்டா வச்சு திடீரென்று அந்த மாதிரி ஆவரேஜ் ஏறவே முடியாது. அதுக்கு புள்ளி விவரம் வந்து இந்த நேஷனல் NTA அவங்களுடைய இந்த அறிக்கையிலேயே இருக்கு. 2020 ஆவரேஜ் மார்க்ஸ் 297, 2021 ஆவரேஜ் மார்க்ஸ் 286, 2022 259, 2023 279, 2024 323.55. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு
இதில் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படும், இது வந்து சரியில்லை, இது வந்து இதுக்கு ஒன்றும் சரியான ஒரு விஞ்ஞான ரீதியாக இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாது. திடீரென்று எப்படி எழுந்தது இந்த அறிக்கையில், அதை அவங்க என்னென்னோ சொல்கிறாங்க, அதை வந்து கன்வின்சிங்காக நமக்கு சொல்ல முடியல இது எதனால வந்தது. அதை விட 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினதுல ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் கிராஃப் போட்டால் எப்படி போகிறது. அதுக்கு முன்னால் வருஷத்தில் 1, ஒரு வருஷத்தில் 3 வந்தது, ஒரு வருஷத்தில் 2 வந்தது. அதர்வைஸ் ஒன்லி 1 டாப் மார்க்ஸ். அதுதான் ட்ரெண்ட். திடீரென்று இவ்வளோ எப்படி வந்தது? உண்மையை முதல்ல சொல்லியிருக்கணும் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. ஏன்னா இன்னொரு பைத்தியக்கார விஷயம் என்னென்றால் 718 and 719 out of 720 அது வந்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இதில் ஏதோ கோளாறு இருக்குது. அது இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க், 719 வந்திருக்கவே முடியாது இந்த இதில். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளிப்படைத்தன்மையே கிடையாது, டிரான்ஸ்பெரன்சி கிடையாது இதில். அதில் வந்து அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த காம்பன்சேஷன் கொடுத்தோம் மார்க்ஸ். அதுலேயும் இந்த காம்பன்சேஷன் வந்து கொடுக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமாக திருடுனா ஏதாவது புத்திசாலித்தனமாக அதை வந்து மேனேஜ் பண்ணணும்ல. 719 கொடுக்க முடியும், எப்படி 718 கொடுக்க முடியும்? அப்போ தான் அந்த உண்மை வெளிவந்தது. இந்த கிரேஸ் மார்க்ஸ் வந்து இவங்ககிட்ட இருந்தது. அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பேசிஸாக இதில் காட்டியிருக்காங்க இந்த அறிக்கை நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து CLAT என்று அந்த லா எக்ஸாம், அது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட். அதில் சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்தது. அது கரெக்டாக இதாங்கிறது வேற, நீதி அரசர் சொல்லலாம் அது நல்ல முடிவா இல்லையான்னு சொல்லி அந்த ஐடியா ஆஃப் காம்பன்சேஷன். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தவறாக அதை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. அதனால ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் அப்போசிங் நீட், நான் ஒன்றும் தமிழ்நாடு வந்து ஹரிபரந்தாமன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இம்மீடியட் நோக்கம் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இன் தமிழ்நாடு, விதிவிலக்கு தான் டிமாண்ட். அதே நேரத்தில் நீட் வந்து ஒரு நல்ல ஸ்கீமான அதையும் நம்ம ஆராய வேண்டும், அதை பற்றியும் விவாதம் நடத்த வேண்டும். அது வேறு மாநிலங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிட்டோம். ஆனால் நீட்டுடைய அடிப்படை என்ன? இட் ஃபேவர்ஸ் த ரிச் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி லெஸ் ரிச், lower middle classes, workers, particularly rural people, young people in rural India, and most important, those belonging to the backward classes, scheduled castes and scheduled tribes. Class udile undu பல இடத்துல agriculture labor and children வந்து they also want to get admission in medical colleges. அது முதல் first strike against NEET is it goes against the values embedded in the Constitution, at least on paper, about equality, justice, equality, fraternity, liberty, fraternity. அதில் வந்து social justice என்ற அந்த அம்சம் has been violated by this exam. வேறு துறைகளில் நடக்கிறது அந்த மாதிரி. ஆனால் இது ஒரு கிரைசிஸை உண்டாக்க இருக்கு. இன்னைக்கு நீட்டுடைய credibility has been seriously eroded. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ப்ரொட்டஸ்ட் இல்லை, வெறும் இடதுசாரி ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் எதிர்க்கவில்லை. RSSஐ சேர்ந்த ஸ்டூடெண்ட் விங்ஸ் கூட அது பிரஸ்ல வந்திருக்கு. They have joined forces with other student organizations. அவங்க வந்து டெல்லியில மினிஸ்ட்ரி வெளியிலையும் NTA உடைய ஆஃபீஸ் அங்கேயும் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, பிரதமர் நரேந்திர மோடியோட கான்ஸ்டிடியூன்சி இருக்கக்கூடிய BHU, அங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு நீட்டுடைய credibility, trustworthiness
has been seriously eroded. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார். ரெண்டாவது வந்து நீதி அரசர் ஹரி பரந்தாமன் சொல்ற மாதிரி ஸ்டேட் ரைட்ஸ், மாநில உரிமைகள். இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் எதிர்கட்சிகள் ஆளுகையில் உள்ள மாநில அரசுகளுக்கு எதிராக போர் நடத்தி வருகிறது. இது மாநில உரிமைகளையும் தாக்கி பறித்து கரைத்து அரசமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட கூட்டாட்சி, அட்லீஸ்ட் குவாசி ஃபெடரலிசம் திட்டத்தை மாற்ற முயல்கிறது. இது வந்து ஒரு தமிழ்நாடு இந்த விஷயத்தை எல்லா மாநிலங்களை விட குறிப்பாக திமுக அரசாங்கம் இதை மையத்தில் வைத்திருக்கிறது. இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. I am disappointed with the response from the Supreme Court of India. இதுல அவங்க வந்து இந்த தெளிவாக இதுக்கு ஒரு இது கொடுத்துக்க முடியும். But still it is open to challenge. மாநில உரிமைகள், it should be for the state to decide on entrance. +2 CBSE படிச்சவங்க மட்டும் இல்லை, +2 has been constantly, and the curriculum has been improved. போதுமான அளவுக்கு எங்கே செய்யல, பட் இட் ஹஸ் பீன் இம்ப்ரூவ்ட். ஆனால் இந்த நீட்டை கொண்டு வந்தது அதில் காங்கிரஸ் கட்சிக்கும் இதில் ஒரு பொறுப்பு உண்டு. அதை வந்து மறக்க முடியாது. அவங்களுக்கு they also must accept a share of the blame. ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் மாநில உரிமைகளை பறிப்பதில் அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. உண்மையும் சொல்ல வேண்டும், வெறும் நம்ம பொலிட்டிக்கல் இதுக்காக மட்டும் சொல்லலைங்க. அந்த இது இன்னொரு காரணம் ஊழல். நான் வந்து வியாபகம் பத்தி பேசலாம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியே நீதி அரசர் கரெக்டா சொல்லிட்டார். எவ்வளவு பேருக்கு வியாபம் ஸ்கேண்டலை பத்தி தெரியுமா? மத்திய பிரதேசில் நடந்த வியாபம் என்றால் வியாவசாயிக் பரீட்சா மண்டல் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு PEB என்றத ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க மத்திய பிரதேசத்தில் மட்டும். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் நடத்தி வந்தது. இதை விட ஒரு மோசமான கிரிமினல் என்டர்பிரைஸை எஜுகேஷன் ஏரியாவில் இது வரைக்கும் இந்தியாவில் கண்டதில்லை. அதை பற்றி படிச்சு பாருங்க. அதை பற்றி ஒரு லிட்ரேச்சரே இருக்கு. பலர் உயிரிழந்தனர், தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய ஊழல், ஒரு ராக்கெட்டியரிங், அதில் சில அரசியல் தலைவர்களோட அவங்களுக்கு ஒரு பங்கு இருந்ததுன்னு தான் பத்திரிகைகள் வந்திருக்குங்க. கிக்பேக்ஸ், ஊழல், hundreds of crores were involved in the வியாபம் ஸ்கேண்டல். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் பல ஹியரிங்ஸ் அதை பற்றி நடந்தது. இது வரைக்கும் ஃபைனல் ஜஸ்டிஸ் ஹஸ் நாட் பீன் ரெண்டர்ட். இது வெறும் வியாபம் என்பது ஒரு டெட்லி கிரிமினல் என்டர்பிரைஸ் involving blackmail, intimidation, violence, resulting in the unnatural deaths of several suspects, accused persons and victims. அது வந்து வியாபம் என்பது for admission to state-run medical colleges and for government jobs. அதுதான் அதோடைய நோக்கம். ஆனால் வியாபமோட இன்னும் ஒரு மோசமான ஊழல், ஒரு ஸ்கேண்டல் வந்து மத்திய பிரதேசில் நடந்தது. டிமேட். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வியாபமை விட இது மோசமான ஒரு ஊழல் ஸ்கேண்டல் என்று சொன்னார்கள். சிபிஐ என்கொயரியில் இது வந்து மெனி டைம்ஸ் பிகர் தேன் த PEB வியாபம் ஸ்கேம் என்று சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் ப்ளீட் பண்ணாங்க. இது வந்து இதில் பல அரசியல் தலைவர்கள், பல அஃபிஷியல்ஸ், போலீஸ் அதிகாரிகள், சில ஜட்ஜஸ் கூட இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் என்று இது பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஆனந்த் ராய் என்ற RTI ஆக்டிவிஸ்ட்,
கிட்டத்தட்ட 8,000 crores to 8,000 கோடியிலிருந்து 10,000 கோடி இந்த ஸ்கேண்டலுடைய மதிப்பு என்று அவர் சொல்லியிருக்காரு. எதுக்கு இது சொன்னேன்னா, இந்த ஸ்டேட்ஸ் ஆர் ஹை, கரப்ஷனை தடுக்கவே முடியாது. ஆல் இண்டியா இதில் இந்த அளவில் நடக்கக்கூடிய ஒரு 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் அண்டர் 24 lakhs 2024 நீட் யூஜி இதில் அப்பியர் ஆனாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மிடில்மேன் 2 பேரை வந்து பீகார் இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாலேயே நாங்கள் ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கோம் அந்த மாதிரின்னு சொல்லி. அதில் என்ன, ஒரு கேஸில் 2 ஏழை மாணவர்கள் MBBS ஸ்டூடெண்ட்ஸ், அது ஹிந்து ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அவங்க வந்து they wrote for others. அவங்க பேர் அது அங்கே இருக்கிற டேர்ம் சிட்டர்ஸ். 25 லட்சம் to 30 lakhs கொடுத்தா ஒரு இந்த மிடில்மேன், அவங்க சொல்லியிருக்கிற அந்த எவிடன்ஸ் அது 25 to 30 lakhs அந்த மிடில்மேனுக்கு பே பண்ணால் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிறந்த இம்பர்சனேட்டர் என்றதுக்கு பேர் சிட்டர் அவங்க வந்து தயார் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த எக்ஸ்ப்ளாய்ட், இந்த 2 பேருடைய படிப்பை வாழ்க்கையே இன்னைக்கு வீணாகி போய்விட்டது. they have been arrested, they will be tried and convicted. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள they exploited their poverty. அது ஒரு இது கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ரூமர் இருக்கு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் அது நெக்ஸ்ட் ஹியரிங்கில் அது வரப்போகிறது அந்த இஷ்யூ. அதனால கொஸ்டின் பேப்பர் லீக் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு 2 இடத்துல நடந்ததா இல்லை பெரிய அளவுக்கு நடந்ததான்னு. ஆனால் என்னோட பாயிண்ட் வந்து, இந்த ஸ்டேட்ஸ் ஆர் ஸோ ஹை, இவ்வளவு பேர் இருக்கக்கூடியதில் நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொண்டால் ஊழல், நாட் ஜஸ்ட் சிம்பிள் கரப்ஷன், வாட் இஸ் கால்ட் கிராண்ட் கரப்ஷன், பாலிசி எனேபிள் கரப்ஷன் கட்டாயமாக நடக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்னால முடியாது. This has to be investigated also by our medical friends and journalists and others. அதை வந்து இன்னைக்கு வெளியில் வர போகிறது. This is a good moment in the campaign against NEET. அது வந்து விஞ்ஞான ரீதியான ஒரு அட்மிஷன் கிரைட்டீரியா வச்சக்கூடிய ஒரு முறை இல்லை. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், இம்போசிங் இட் ஒன்றிய அரசாங்கம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸுக்கு நேர் விரோதமான ஒரு ஸ்கீம். இன்னைக்கு ஊழல் என்பது அதில் வந்து தெளிவாக இன்றைக்கு தெரிந்தது. அது லாட் ஆஃப் கரப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அதில் வந்து சில நேர்மையான அதிகாரங்களும் இருக்கலாம், ஈவன் இன் NTA. அதை வந்து நம்ம வந்து அதை மறுக்கவில்லை. அதில் சிறந்த ஆளுங்களும் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்கீம் இருக்கும்போது இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ரிவெண்ட் அ ஸ்கேண்டல் அண்ட் கரப்ஷன் இன்னைக்கு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இந்த ரேங்க் இந்த இது இன்ஃப்ளேஷன் டாப்பிங், இது காம்பன்சேஷன் கொடுத்த விதம், லேக் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை இல்லை இதில் அவங்க என்ன சொன்னாலும். அதனால இன்னைக்கு இந்த காரணங்களால we have to oppose NEET. Specifically in தமிழ்நாட்டில் இது தேவையில்லை. பட் ஆல் இண்டியா ரீதியிலையும் இதில் those who are involved in this particularly are medical, are doctors, are physicians, surgeons, examiners and others involved in the health sector. அவங்களும் with the support of others including media அதை வந்து ஒரு சிறந்த முறையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்து இந்த கேம்பெயினையும் நடத்துவார்கள் என்று நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு I thank you for this opportunity.